என் பொண்ணோட நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடந்துடணும் பிள்ளையாரப்பா. எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. வீட்டில் இந்த மாதிரி புதுசாக சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் நீ பார்த்துக்கோ பிள்ளையாரப்பா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு யார் மனசையும் நான் கஷ்டப்படுத்தாமல் பார்த்துக்கிறேன். என் பொண்ணோட நிச்சயதார்த்தத்தை பிரச்சனை இல்லாமல் முடிச்சு கொடுத்துரு. ஓம் கணேஷாய நம்ம. என்னடி சாமி கும்பிட்றதை விட்டுட்டு என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க? சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு என் மூஞ்சில எதனா காமெடியா இருக்கா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் கூட வராத அளவுக்கு பிள்ளையாரப்பாவை பார்த்துக்க சொல்கிறீங்களே, அதை நினச்சி தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். பிள்ளையார்கிட்ட பெரிய கம்ப்ளைண்ட்டாக தான் அதை சொல்லணும். சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்டெல்லாம் விட்டுறணும், நம்மளே பார்த்துக்கணும். நான் என்ன தேடி பண்ணுறது? சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் கூட இப்போ நான் இங்கே வந்து நிற்கிற மாதிரி வந்துருச்சே. என்னால் அதை சமாளிக்க முடியலடி. நந்தினியை எப்படி நான் சமாளிக்கிறதுனே தெரியல எனக்கு. அவளுக்காக புடவையும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதை எடுத்துகிட்டு போய் அவகிட்ட கொடுக்கணும். அது எப்படி இருந்தாலும் மூஞ்சில் அடித்த மாதிரி வேணாம் போங்கன்றுவா. எனக்கு அதான்டி ஒரு தைரியம் வரணும்ல. அப்போ கடவுள் என் கூட நின்னா என்னை காப்பாற்று வரல. அதுக்காக தான் வந்து சாமியை வேண்டிக்கிட்டு இருக்கேன். உங்கள் நிலவே நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கத்த. சரிங்கத்த, நீங்கள் சாரி எடுத்துகிட்டு போங்க. அவள் அப்படியெல்லாம் அது பேச மாட்டா, நீங்கள் போங்க. சரிம்மா. அம்மா என்கேஜ்மெண்ட் ரிங்க பத்திரமா எடுத்துட்டு போயிட்டு பீரோல வச்சிரு, சரியா? சரிங்கத்த. சரிம்மா. அப்புறம் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன்டி. நீயும் நந்தினி பேசுறீங்கல்ல, நார்மலாக தானே இருக்கெல்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் வழக்கம் போல தான் பேசிக்கிட்டு இருக்கோம். சரிம்மா. அப்புறம் மணி எப்படி பேசுறா? நல்லா பேசுறாளா? அந்த எருமாடு தான் எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வச்சது, அது எப்படி பேசுது உங்ககிட்ட? அதுதான் கொஞ்சம் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்குது. நாங்கள் பேசணும்னு போனாலும் மூஞ்சி திருப்பிக்கிட்டு போகுது. எங்ககிட்ட இன்னும் சரியா பேச மாட்டேங்குது அது. ஓ, அப்படியெல்லாம் பண்றாங்களா மேடம்? சரி, நான் சொல்ற மாதிரி செய்யு. அதுக்கு சோறு இனிமேல் அளவா போடு, சரியா? இந்த காலையில ஒரு வேளை மட்டும் சோறு போடு. 11 மணிக்கு எதையாவது கேட்டுச்சுன்னா இது எதையுமே கொடுக்காது அதுக்கு. அப்புறம் மதியத்துக்கு கொஞ்சம் சோறு போடு. சாயங்காலம் தட்டு தூக்கிட்டு வந்ததுன்னா சோறெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுரு. நைட்லயும் கம்மி சோறு போடு, சரியா? சோறை கம்மி பண்ணாதான் அது வழிக்கு வரும். ஏன் அத்தை, இது பயங்கரமான பனிஷ்மெண்டா இருக்கு. நல்லா வீட்டுல ஒரு வேலை வெட்டி செய்யாம தின்னு கொழுத்து போயிருக்குல்ல, அதனாலதான் சாப்பிட்டது செரிக்கணுங்கிறதுக்காக வீட்டுல இல்லாத பல்லாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காது. இனிமேல் கம்மி சோறு போட்டேன்னு வையே, சாப்பிட்டு வாழை சுருட்டிக்கிட்டு கிடக்கும். அதுக்காக தான் சொல்றேன், சரியா? சோறு போடாதுன்னு சொல்லல, போடு, ஆனா அளவா போடு. சரிங்க அத்தை. சரிடாமா, நீ இங்க பத்திரமா எடுத்துட்டு போயிட்டு பீரோல வச்சிரு. நான் போய் அவளுக்கு சாரி கொடுத்துட்டு வந்துடுறேன், சரியா? சரிங்க அத்தை. என்ன குழம்பு செய்யறதுன்னு யோசிச்சாலே தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது. சரி, டீயை குடிச்சிட்டு யோசிப்போம். பேசாம இன்னைக்கு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நல்ல பொறுமையா உக்காந்து ஆழமா யோசிச்சு ஒரு டைம் டேபிள் ரெடி பண்ணிடலாம். திங்கக்கிழமை என்ன குழம்பு செய்யணும், செவ்வாய்க்கிழமை என்ன குழம்பு செய்யணும், அதுக்கு என்ன கூட்டு பொரியல் செய்யணும்னு ஒட்டு மொத்தமா ரெடி பண்ணி வச்சிருவோம். அதை பார்த்து இனிமேல் சமைச்சிக்கலாம். அப்படியே பண்ணிடலாம். பேசாம அதுதான் கரெக்டா இருக்கும்னு தோணுது எனக்கும். டைம் டேபிள் எல்லாம் ரெடி பண்றதுக்கு முன்னாடி மீனாக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசணும். ஏன்னா அவ வெஜிடேரியன் எல்லாம் நல்லா சமைப்பாள்ல. புதுசா வெஜிடபிளை வச்சு என்னென்னமோ செய்வா. அதையெல்லாம் எப்படி செய்யறான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து அழகா ஒரு டைம் டேபிள் ரெடி பண்ணிடலாம். டீ இன்னும் ரெடி ஆகலங்க, கொதிச்சுட்டு தான் இருக்கு. வெயிட் பண்ணுங்க, எடுத்துட்டு வரேன். டீ வேணும்னுலாம் கேட்கலையே. அப்ப வேற எதனா வேணுமா? தண்ணி எதனா வேணுமா? எனக்கு எதுவுமே வேணாண்டி, நான் உங்ககிட்ட பேசலாம்னு வந்தேன்டி. என்னன்னு சொல்லுங்க. சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கமா திரும்பிக்கிட்ட உங்ககிட்ட தானே பேச வந்த. அப்ப நீ என்ன பார்த்து தானே நிக்கணும். திரும்பி இப்படிக்கா டீ பொங்கி கீழே ஊத்திர போதுங்கிறதுனால தான் திரும்பினேன். நீங்க என்ன விஷயம்னு சொல்லுங்க. நீ 2 நாளா என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிற சுகு. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பேசுறதுக்கு வந்தாலும் மூஞ்சி திருப்பிக்கின்னு போயிடுற. இப்ப பண்றியா? அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்க. ஒரு வார்த்தை இல்லதான் பதில் சொல்ற. இதெல்லாம் நல்லா இல்ல. இன்னும் உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, நான் நார்மலாக தான் இருக்கேன். நான் அன்னைக்கு என்ன சொன்னேன்? உங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுலேயும் நான் தலையிட மாட்டேன்னு தான் சொன்னேன். உங்ககிட்ட பேச மாட்டேன்னெல்லாம் நான் சொல்லவே இல்லை. அதனால நீங்களா எதையோ ஒன்று நினச்சிக்காதீங்க. சரி, அப்ப என் மேல எந்த கோவமும் இல்லைல்ல உனக்கு? என்கிட்ட நீங்கள் அன்னைக்கு அவ்வளோ கோவப்பட்டிருக்க வேணாம். அதுதான் எனக்கு பிடிக்கல. மற்றபடி எனக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, அதுக்கு தான் 1000 தடவை சாரி கேட்டுட்டேனே, மன்னிச்சு விட்டுரு. நான் இனிமேல் அப்படிலாம் எதுவும் நடந்துக்க மாட்டேன். சரிங்க, பரவாயில்ல, நீங்கள் போங்க, நான் டீ எடுத்துகிட்டு வரேன். சரிம்மா, மனசுல எதையும் வச்சுக்காதானே. அப்புறம் நான் இன்னைக்கு ஈவினிங்கே சென்னை கிளம்பிடுவேன், சரியா? எதுக்குங்க? புதன்கிழமை மணிக்கு என்கேஜ்மெண்ட்ல, அதனால தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே நாங்கள் போயிட்டோம்னா தான் கரெக்டாக இருக்கும். வேலையெல்லாம் நான் கரெக்டாக நடக்குதான்னு பார்த்துக்கணும்ல. முரளி மட்டுமே தனியாக சமாளிக்க முடியாது. அதுவும் இல்லாமல் சத்திரத்தில் டெக்கரேஷன் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். இவர் செடு ஃபோன் பண்ணி சொன்னார். அதெல்லாம் ஒரு தடவை நேரில் போய் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. அதனால தான் நான் கிளம்பலான்னு முடிவெடுத்திருக்கேன். ஆமாம்ல, புதன்கிழமை எங்கேஜ்மெண்ட்டு. சரிங்க, நீங்கள் போங்க, நீங்கள் போய் வேலையெல்லாம் பார்த்துக்கங்க நல்லபடியா. சரிடி, நாளைக்கு சாயங்காலமா நான் அங்கேருந்து கிளம்பி வரேன். நீயும் தினேஷும் ரெடியா இருங்க. உங்கள் 2 பேரையும் நான் கூட்டின்னு போயிடுறேன் சென்னைக்கு, சரியா? எதுக்குங்க தேவையில்லாத அலைச்சல்? அதெல்லாம் தேவையில்ல. சிவா அண்ணனும் பார்வதியும் கிளம்புவாங்களே இங்கேருந்து. அவங்க கூட நாங்கள் 2 பேர் வந்துடுறோம், சரியா? அதுவும் நல்ல ஐடியா தான். அவங்க கூடயே வந்துரு. அப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேங்க உங்ககிட்ட. சொல்லுடி. தினேஷ் ஸ்கூலில் விட்டுட்டு நேராக வீட்டுக்கு வந்துருங்க. எங்கேயும் வெளியே போயிடாதீங்க, சரியா? நம்ம ஒரு 10 மணிக்கா நகை கடை வரையும் போயிட்டு வந்துடுவோம். நான் மணிக்கு ஒரு செயின் எடுத்து கொடுக்கலான்னு இருக்கேன். அப்புறம் நம்ம மனு ஒரு கால அவனுக்கு ஒரு பிரேஸ்லெட் எடுத்து கொடுக்கலான்னு இருக்கேன். எங்கேஜ்மெண்ட்டுக்கு நம்ம சார்பாக எதையாவது செய்யணும் இல்லைங்க, அதுக்காக தான். வாரா, இந்த யோசனையெல்லாம் எனக்கு வராமல் போச்சு. சரிடி பொண்டாட்டி, தாராளமாக போகலாம், வாங்கி கொடுத்துடலாம். சரிங்க.
சரின்னு சொல்றது அப்படியே கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே தான் சொல்றது. ஏன்டி என்கிட்ட சிரிச்சா பேச மாட்டேங்கிற? ஆமா, காலையில சிரிச்சு பேசுறாங்க உங்ககிட்ட. எனக்கு ஒரு வேலை இல்லை பாருங்க. ஒரு புள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டீங்க, இன்னொரு புள்ள 11th படிக்கிறான். இப்போ நான் உங்ககிட்ட வந்து சிரிச்சு பேசணுமா? போங்க வேலையை பார்த்துக்கிட்டு. என்னடி லாஜிக் இது? ஒண்ணுமே புரியலடி. ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டியை பார்த்து என்கிட்ட சிரிச்சு பேசுடிங்கிற, அதுக்கு நீ என்னடி என்னென்னமோ சொல்ற? ஓ, உனக்கு வயசாயிடுச்சுடா, எதுக்குடா இன்னும் என்கிட்ட ரொமான்ஸ் பண்ணின்னு சுத்துறேன்னு கேக்குற, அப்படித்தானே? அப்படியே வச்சுக்கோங்க. அசிங்கம்டா பத்மநாபா, அசிங்கம். உன் வாழ்க்கையிலே நீ பட்ட பயங்கரமான அசிங்கம் இதுதான். கிளம்பிடலாம்டா, கிளம்பிடலாம். இனிமேல்ட்டு டை அடிச்சு ஊரை ஏமாத்த முடியாது போல இருக்கு. கண்டுபிடிச்சிடுறாங்க எல்லாம். அக்கா டிஃபன் பாக்ஸ்ல என்கிட்ட எடுத்து கொடுத்துட்டு நீ போய் அடுத்த வேலையை பாருக்கா, நான் பாத்துக்கிறேன் இதை. இருமானது, சோறு கொஞ்சம் ஆறட்டும். சுடலாம் டப்பால கட்டிடக்கூடாது. அதனால தான் நீ பொறு. நான் இன்னும் முட்டையை வேற வறுக்கணும். எல்லாத்தையும் வறுத்துட்டு மொத்தமா தரேன். கால் வலிக்குதுன்னு உக்காந்துட்டேன்டி. கால் ரொம்ப வலிக்குது, நின்னுனே இருக்க முடியல என்னால. சச்சோ, கால் வலிக்குதாக்கா? காலையில டைம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குதுல்ல உனக்கு? ஆமாண்டி, காலையில ஒரு 8:30 மணி வரைக்கும் அப்படிதான் இருக்கும். அவர் ஆஃபீஸுக்கு அனுப்பிட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன்னு ஏன், அதுக்கப்புறம் தான் ஒரு நிம்மதியே கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லா நம்ம ராஜ்யம் தான், ரிலாக்ஸா இருக்கலாம். ஏன்னா சமையலும் முடிஞ்சிடும். அப்படியே உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு ஓப்பி அடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதான். அப்புறம் சாயங்காலம் பிள்ளைங்களாம் வந்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் அந்த டென்ஷன் ஆரம்பிக்கும். இதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியுதுக்கா. என்ன புரியுது? நம்ம சிங்கிளா இருக்கிற வரையும் தான் லைஃபை என்ஜாய் பண்ண முடியுங்கிறது புரியுது. அதுவும் கரெக்ட் தான். டென்ஷன் இல்லாம ஜாலியா இருக்கலாம். ஆனா கல்யாணம் ஆயிட்டு புருஷன் பிள்ளையெல்லாம் வந்துருச்சுன்னு வையேன், அது இன்னொரு வகையான என்ஜாய்மெண்ட் தான். அதுவும் நம்மளுக்கு நல்ல புருஷன் நல்ல பிள்ளைங்களாம் அமைஞ்சிருச்சுன்னு வையேன், அவ்வளவுதான் சொர்க்கம் நம்ம லைஃப். கரெக்ட் தான். ஏன்னா உன் புருஷன் கார்த்தி மாமா ரொம்ப நல்லவராச்சே. நீ என்ன சொன்னாலும் அடங்கி போயிடுவாரு. அதுக்கப்புறம் உன் புள்ளிங்க அதுங்க எவ்வளவு சேட்டை பண்ணாலும் நீ ஒரு அதட்டு போட்டீங்கன்னா அதுங்க பாட்டுன்னு அடங்கிட்டு சைலண்டா இருக்குங்க. பரவாயில்ல, நீ சொன்ன மாதிரி உன் லைஃப் சொர்க்கம் தான்க்கா. ஆமாண்டி. அர்ச்சனா, என் பிளாக் பெல்ட் எங்கடி இருக்கு? ஓ, இவர் ஒருத்தர். ஏங்க, நேத்து நீங்க கழட்டி போட்டீங்களா ஒரு பேண்ட், அதுலயே தான் அந்த பெல்ட் இருக்குது. போய் தேடி பாத்துக்கோங்க. ஆள பாருங்களா, எப்ப பாரு இதே வேலையா போச்சு. பெல்ட்டோட சேர்த்து பேண்ட்டை அவுத்துறது, அதுக்கப்புறம் எங்க இருக்கு பெல்ட் எங்க இருக்கு பெல்ட்னு காலையில குதிக்க வேண்டியது. என்னக்கா இப்படி கத்துற? நீயும் ஒரு வருஷமா இங்க தானடி இருக்கிற. நீ பார்த்தது இல்லையா தினம் தினம் உன் மாமா காலையில என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? அது சரி, நீ தூங்கிட்டு இருப்ப, அதனால உனக்கு எதுவும் தெரியல. அவரு தூங்கி ஏந்ததுல இருந்து டீ எடுத்துட்டு வந்துட்டா, பேப்பர் எடுத்துட்டு வந்துட்டா, குளிக்கிறப்ப டவுல் எடுத்துட்டு வந்துட்டா, சோப் எடுத்துட்டு வந்துட்டா, ஏன் சட்டை எங்க வச்சுன்னு தெரியல, பேண்ட் எங்க வச்சுன்னு தெரியல, பனியன் எங்க வச்சுன்னு தெரியல, சாக்ஸ் எங்க வச்சுன்னு தெரியல, ஏன் ஜட்டி எங்க வச்சுன்னு தெரியலன்னு கூட என்கிட்ட தண்ணி கேட்டுக்கிட்டு இருப்பாரு. சின்ன பசங்களே பரவாயில்ல, அது எதுங்க வச்ச இடத்துல கரெக்டா போய் எடுத்துருங்க. ஆனா இவர் இருக்கிறாரு ரொம்ப மோசண்டி. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரையும் இவர் நம்ம வீட்டுல ஒழுங்கா தாண்டி இருந்தாரு. கல்யாணம் ஆயிட்டு இங்க வந்ததுல இருந்து அப்படியே மாறிட்டாருடி. எல்லாத்தையும் என்னையே தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு இவரு. அது சரி, அப்ப இதத்தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொர்க்கம்னு சொன்னியா? எல்லாம் கலந்தது தாண்டி வாழ்க்கை. அது வந்துட்டார்ல. ஏங்க, என்னங்க வேணும் உங்களுக்கு? அர்ச்சனா, பேண்ட்லயும் செக் பண்ணிட்டேன்டி, பெல்ட் கிடைக்கலடி. எனக்கு பெல்ட் வேணும்டி. இப்ப சும்மா தானே உட்காந்துட்டு இருக்கிற, கொஞ்சம் வந்து எடுத்துக்கூடா. எது, நான் சும்மா உட்காந்துருக்கிறேன்னா? அப்ப இந்த சோறு குழம்புல யார் ஆக்குனது? ஏங்க, ரொம்ப பண்ணாதீங்க. நீங்க போங்க, நான் வந்து எடுத்து தரேன். போங்க நீங்க முதலிங்கிறது. கோச்சிக்காம வந்து எடுத்து கொடுறீ செல்லக்குட்டி. சாரிடி. போய் எடுத்து கொடுங்க செல்லக்குட்டி. அதான் கூப்பிடுறாருல உங்க மாமா குட்டி. அடி சும்மா இருடி, நீ வேற. நீயும் இங்கதான் இருக்கியாமா? ஆமா மாமா, ஆமா. ரொம்ப நல்லதுமா. உன் அக்காவை அனுப்பி விடு கொஞ்சம். சரிங்க மாமா. அக்கா போக்க, போய் எடுத்து கொடுத்துட்டு வா. போறேன்டி, வேற வழி. என்ன எவ்வளவு ஊதுனால டீ ஆற மாட்டேங்குது? எவ்வளவு சூடா எடுத்துட்டு வந்து கொடுக்குறா பாரு இந்த காயத்ரி. கொஞ்சமாவது ஆத்தி கொடுக்கணும்ல. இனிமேல் இந்த சுட சுட டீ எல்லாம் குடிக்க கூடாது. காலையில இனிமேல் நம்ம ஐஸ் டீ குடிப்போம், அதான் கரெக்டா இருக்கும். கேட்டிங்களாம்மா, ஐஸ் டீ வேணுமா இந்த அம்மாக்கு? அப்படியே இந்த அம்மா குழந்தை டீ ஆத்தி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்களாம். காயத்ரி டீ எடுத்துட்டு வந்து கொடுக்கறதே பெரிய விஷயம். எவ்வளவு ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கா பாருங்கம்மா. டீயை எல்லாம் ஒரு கப்பில் தானே குடிப்பாங்க. பாருங்க, இது சொம்பு சைஸுக்கு ஒரு கப்பை வாங்கி வச்சுக்கிட்டு அதுல ஃபுல்லா டீயை வேற ஊத்தி குடிச்சுக்கிட்டு இருக்கு. விடுப்பா, எல்லாத்துக்கும் அம்மா ஒரு வழி பண்ணிருக்கிறேன். இனிமேல் பாரு, அடங்கி இருப்பாவ. பகல் கனவு பலிக்காது, இந்த டீல சூடு ஆறாது. ஆற மாட்டேங்குது. பாத்தீங்களாம்மா, உங்களே கிண்டல் அடிச்சு பாட்டு பாடுறா. அவ கிடக்கற விடுடா. எரியறத புடுங்கன்னா கொதிக்கிறது தன்னால அடங்கிடும். நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம். நீ ஆபீஸ்க்கு கிளம்பு, பாத்து போயிட்டு வா. என்ன எரியுது, என்ன கொதிக்குது? எதுக்கு மாதாஜி இப்படி பேசுதா? இந்த அண்ணன் எதுக்கு காலையில நம்ம கிட்ட வம்புக்கு வரான்? ஆபீஸுக்கு கிளம்பி போக வேண்டியதானே? ஏன் அண்ணா? என்ன பிசாசே? சாயங்காலம் ஆஃபீஸ் முடிச்சுட்டு நீ வீட்டுக்கு வருவல்லன்னா, அப்ப நம்ம வீட்டு தெருமுனையில ஒரு டீ கடை இருக்குது இல்ல, அதான் சேட்டா கடை. அவர் கடையில டீ கேக்கு சூப்பரா இருக்கும்னா, அந்த டீ கேக்கு எனக்கு வாங்கிட்டு வரியா? பிளெயினா இருக்கும்ல அந்த கேக்கு, அதுல ஒரு 5. அதுக்கப்புறம் அந்த ப்ரௌன் கலர்ல சாக்லேட் கேக்கு மாதிரி ஒண்ணு இருக்கும்ல, கிரீம் எல்லாம் இருக்காது, பிளெயினா இருக்கும்ல, ஆனா ப்ரௌன் கலர்ல இருக்கும். அந்த கேக்கு ஒரு 10 வாங்கிட்டு வா. அப்படியே டீ கடை பட்டர் பிஸ்கட்டும் ரொம்ப டேஸ்டா இருக்கும்னா, அந்த பெரிய பிஸ்கட் இருக்குல்ல, 5 ரூபாய் பிஸ்கட், அது ஒரு 20 வாங்கிட்டு வந்துருன்னா ப்ளீஸ். வாங்கிட்டு வரியா? சீப்ப கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம என்கிட்ட எல்லாத்தையும் கேட்கிற. அதுவும் லிஸ்ட் போட்டு எவ்வளவு கேட்கறா பாருங்கம்மா. 15 கேக்கு 20 பிஸ்கட். இவ சொன்னது இல்ல. எங்கன்னா மனுஷி திங்கிற மாதிரியாமா திங்கிறா இவ. இங்க பாரு, இனிமேல் என்கிட்ட எதுவும் கேட்காது சரியா? நான் எதையும் வாங்கிட்டு தரதா இல்ல உனக்கு. நீ எதுனாலும் அப்பா கிட்ட கேட்டுக்கோ, அப்பா வாங்கிட்டு வந்து தருவாரு உனக்கு. ஓ, நான் சொன்னதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இருந்து பழி வாங்குற, அப்படித்தானே? அப்படியே வச்சுக்க. அம்மா, நான் கிளம்புறேம்மா, டைம் ஆகுது. அம்மா, நீங்க நந்தினி கிட்ட பேசிட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. சரிடா.
நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆளாளுக்கு என்ன என்னென்னமோ சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கீங்க. இனிமேல் நான் உங்க யாரையும் சும்மா விட போறதில்ல. நீ எப்படி பழி வாங்குற பாரு எல்லாரையும். அம்மா ஒரு நிமிஷமா, நந்தினி கிட்டே பேச போற? ஆமாண்டி, நந்தினி எதை பார்க்க போறேன்? என்ன வேணும் உனக்கு இப்ப? குட்டி சாத்தம் எதுக்கு இப்போ அம்மாவை நிறுத்துச்சு? ஏதோ குட்டியை குழப்ப போகுதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அப்படி விட்டுறக்கூடாது. அம்மா அம்மா, நீங்க எதுக்குமா நின்றுக்கிட்டு இருக்கீங்க? அவ கிடக்குறா, நீங்க போங்கம்மா. இல்ல நீங்க வாங்க, நானும் வரேன். ஆபீஸுக்கு நேரம் ஆகுதுன்னு சொன்ன, நீ அதை பாரு. நந்தினி வீடு இங்க தானே இருக்குது, அம்மா பேசிப்பாங்க. நீ கிளம்பு. எனக்கு தெரியும், நீ வேலையை பாரு. அம்மா நீங்க வாங்கம்மா போலாம். அம்மா நீ எங்கேயும் போகாதம்மா. நீ எதுக்குமா நந்தினி கிட்ட போய் பேசுற? ஏற்கனவே நீ அவகிட்ட பேச போன, நான் பேச முடியாதுன்னு சொல்லி மூஞ்சில் அடிச்ச மாதிரி உங்ககிட்ட நடந்துக்கிட்டால. இப்ப எதுக்குமா நீங்க மறுபடியும் போய் அவகிட்ட பேசுறீங்க? மணி, நீ தேவையில்லாத விஷயத்துல தலையிடாத, அமைதியா போயிட்டு சொல்லிட்டேன். அம்மா நீங்க வாங்கம்மா. எது தேவையில்லாத விஷயம்? நம்ம அம்மாவை அசிங்கப்படுத்திருக்கிறா, அதையெல்லாம் நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? நீ வேணா சும்மா இருப்பண்ணா, ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? அம்மா நான் சொல்றேன்னு நீ தப்பா எடுத்துக்காதம்மா. நந்தினி உன்னை கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டா. அப்படி இருக்கும்போது எதுக்குமா நீயா மறுபடியும் போய் பேசுற? நேத்து நீ பேச போகும்போது அவன் உன்கிட்ட பேச பிடிக்கலன்னு சொல்லிட்டு மூஞ்சி திருப்பிட்டு போனால, அப்புறம் எதுக்குமா இப்ப நீயா வாண்டடா போற? மா இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லம்மா. நீ அவளுக்கு மாமியாருமா, ஆனா உனக்கு அந்த மரியாதை அவ கொடுக்குறாளா? உன் மேல கொஞ்சமாவது அவளுக்கு பயம் இருக்கா? ஒன்னும் கிடையாதுமா, ரொம்ப திமிரு காமிச்சுக்கிட்டு இருக்கா. இப்படி எல்லாம் இருந்தா சரிப்பட்டே வராதுமா. நீ இறங்கி எல்லாம் போகாதம்மா. உன் மேல எந்த தப்பும் கிடையாது, அது அவளுக்கும் நல்லா தெரியும். தெரிஞ்சே வேணும்னே பண்ணிக்கிட்டு இருக்காம்மா. நீ இப்படி எல்லாம் இறங்கி போவாதம்மா. மத்தவங்க வேணா இதையெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கலாம், ஆனா என்னால எல்லாம் சும்மா இருக்க முடியாதுமா. இங்க பாருடி, நான் உன்கிட்ட எதையும் கேட்கல, வாயை முடிக்கிட்டு போய் டீயை குடி. அப்படி சொல்லுங்கம்மா, எப்படி ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கா பாருங்களேன் காலங்காத்தால. இது நான் ஏத்தி விடுறேனா? அது சரி, நீ அப்படிதான் பேசுவ. ஏன்னா இந்த விஷயத்துல நீ முழுக்க முழுக்க நந்தினி பக்கம் தானே சாஞ்சிட்ட. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுன்னா, உன்னை நந்தினி நல்லா மாத்தி வச்சிருக்கிறா. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இப்படி மாறி போயிட்டியன்னா, ஐயோ அப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவ்வளவுதான் போல. அம்மாவை சுத்தமா நீயும் கண்டுக்க மாட்ட போல, நீ கூட மதிக்க மாட்ட போல இருக்கே. ஐயோ அதனாலதான் நான் அம்மாக்கு சப்போர்ட் பண்றது கூட உனக்கு ஏத்தி விடுற மாதிரி தெரியுது. இங்க பாருமா, நீ தேவையில்லாம பிரச்சனையை திருப்பி விட்டுட்டு இருக்காத. நந்தினி ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதாலேன்னு தான் நான் நந்தினி கிட்ட பேசி அவளை சமாதானப்படுத்தினேன். அதுவும் இல்லாம நான் அம்மாக்கு சப்போர்ட் பண்ணாம கிடையாது, அம்மாக்கு சப்போர்ட் பண்ணி தான் நான் நந்தினி கிட்ட பேசினேன். நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம பிரச்சனையை கிளப்புற? இது நான் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் கிளப்பி விட்டேனா? அண்ணா உண்மையே சொல்ல போனா, நந்தினி தான் நான் தேவையில்லாத சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு மாசத்துல ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை பண்ணி பெருசா டிராமா போட்டு அழணும், அதுதான் அவளோட வேலையே. போன மாசம் அதுக்கு முந்தின மாசம்லாம் உன்னை வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தா, இப்ப நம்ம அம்மாவை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கா. வேற ஒன்றும் கிடையாது. அவளை தான் எல்லாரும் கவனிக்கணும், எல்லாரோட கவனமும் அவ மேலதான் இருக்கணுங்கிறதுனால இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. உனக்கு தெரிய மாட்டேங்குது அவளை பத்தி, அதனாலதான் நீ ஏமாந்து போயிருக்குது. என்ன மணி நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அவ உனக்கு ஃப்ரெண்டு தானே, எதுக்கு இப்படி என்னமோ அவளுக்கு எதிரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நான் ஒன்னும் அவளை எனக்கு எதிரினே எல்லாம் சொல்லலையே. அவ எனக்கு ஃப்ரெண்டு தான், நான் எப்ப இல்லைன்னு சொன்னேன். ஆனா அவ பண்ற தப்பையெல்லாம் என்னால பொறுத்து போக முடியாது. அதுவும் இல்லாம அம்மா கிட்ட அவ நடந்துகிட்டதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. நீ தான் கேட்க மாட்டேற, அவ பக்கம் சாஞ்சிட்ட. நானாவது கேட்ட அவனுமில்ல, கேட்க வர என்னையே நீ இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க. அதனாலதான் அதையெல்லாம் சொன்னேன். அதெல்லாம் உண்மையும் கூட. இங்க பாரு, நீ அம்மாக்கு சப்போர்ட் பண்ணலன்னா அப்படியே ஓரமா ஒதுங்கி நில்லு, சரியா? நான் அம்மாக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அதுவும் இல்லாம நந்தினி கிட்ட அம்மாவை நான் பேச விட மாட்டேன், அவ்வளவுதான். அம்மாவா நந்தினி கிட்ட போய் பேசக்கூடாது, அவ தான் வந்து அம்மா கிட்ட பேசணும், சாரி கேட்கணும், அவ்வளவுதான். அம்மா அண்ணன் சொல்றதெல்லாம் நீ கேட்காதம்மா, நான் சொல்றது கேளுங்கம்மா. நீங்க இப்ப இந்த சாரி எடுத்துட்டு போய் அவகிட்ட கொடுத்து அவ வேணான்னு சொல்லிட்டான்னா மறுபடியும் உங்களுக்கு தான்மா கஷ்டமாகும். நீங்க தான் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதெல்லாம் தேவையில்லம்மா. அவெல்லாம் வந்து பேசட்டும் உங்ககிட்ட. அவ சின்னவ தானம்மா, அவ வந்து பேசட்டும். நீங்க எதுக்கும்மா பெரியவங்க, நீங்க எதுக்கும்மா போய் அவகிட்ட பேசணும்? அதெல்லாம் வேணாம், சரியா? நீங்க இங்கே இருங்கம்மா. ஆனா அண்ணனை பாத்தீங்களாம்மா எப்படி அவ பக்கம் சாஞ்சிட்டாருன்னு. இன்னும் அண்ணனுக்கும் அவளுக்கும் கல்யாணம் கூட ஆகல, ஆனா அதுக்குள்ள அண்ணன் அப்படியே அவ பக்கமா பேசுறாரு பாத்தீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லம்மா. சொல்லி வைமா அண்ணங்கிட்ட, இப்படி எல்லாம் இருக்க வேணாம்னு சொல்லுமா. அம்மா அம்மா, இதுக்கு மேல இவ்வளவு பேச விட்டு எதையும் கேட்டுக்கிட்டு இருக்காதீங்கம்மா. இவ ரொம்ப அநியாயமா பேசிக்கிட்டு இருக்காம்மா. எது நான் நியாயமா பேசுறேன்னா? நம்ம அம்மா மேல தப்பே இல்லைன்னு உனக்கு தெரியும். ஆனா தெரிஞ்சோ நீ நந்தினிக்கு தான் சப்போர்ட் பண்ணி இப்ப கூட பேசிக்கிட்டு இருக்க. அம்மாக்கு சப்போர்ட் பண்ற என்னையே நீ நியாயம் இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்க. என்ன பண்றது, காதல் கண்ணை மறைச்சிருச்சுன்னா கண்ணை மறைச்சிருச்சு. மணி, லிமிட்டை கிராஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க, நீ வாயை மூடு சொல்லிட்டேன். ஓ, உன் சொந்த தங்கச்சி உன்கிட்ட பேசுறதுக்கு கூட ஒரு லிமிட்டை வச்சுக்கிட்டு தான் பேசணுமா? சரி சரி, பரவாயில்லையண்ணா, நிறைய புதுசு புதுசா பேசுறேன். அம்மா கேட்டுக்க, நான் கூட அண்ணன் கிட்ட பேசும்போது ஒரு லிமிட்டோட தான் பேசணுமா. மணி வாய முடி, எதுக்கு நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? முதல்ல இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசலன்னு வை, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னம்மா, நான் உனக்கு சப்போர்ட்டா தான் பேசிக்கிட்டு இருக்கேன், எதுக்குமா என் மேல கோவப்படுற? இது இவ்வளவு நேரம் நீ பேசிக்கிட்டு இருந்தது எனக்கு சப்போர்ட்டா பேசிக்கிட்டு இருந்தியா? எனக்கு சப்போர்ட் பண்றங்கிற பேர்ல நந்தினி மேல அவ்வளவு வன்மத்தை கக்கிட்டு இருந்தேன். என்னடி பிரச்சனை உனக்கு? அவன் உன் ஃப்ரெண்டு தானே, எதுக்கு இவ்வளவு வன்மத்தோட பேசிக்கிட்டு இருக்க நீனே?
அம்மா நான் வன்மத்தெல்லாம் கேட்கலம்மா, அவ பண்ண தப்பு சொல்லிக்கிட்டு இருந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. வாயை மூடி சொல்லிட்டேன். அவ என்னடி தப்பு பண்ணா? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஏதோ ஒரு ஞாபகத்துல அவளுக்கு புடவை எடுக்க மறந்துட்டேன். அதுக்கு நான் அவகிட்ட சாரி கேட்டுதான் ஆகணும். அதுவும் இல்லாம ஆயுத பூஜை அன்னைக்கு அவளை நான் கூட்டிட்டு போய் பூஜை போட்டுருக்கணும் ஆபீஸ்ல. நான் ஒருத்தி அவ முறைப்படி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் பண்ணணும்னு நான் மனசுல வச்சுக்கிட்டு இருந்தேன். அதை நான் அவகிட்டயாவது சொல்லி தொலைச்சிருக்கணும். நான் அதையும் அவகிட்ட சொல்லல. அதனாலதான் வீட்டு பூஜையில கூட நான் அவளை முன்னு நிறுத்தாம நான் காயத்ரி முன்னு நிறுத்தி எல்லாத்தையும் செய்ய வச்சிருக்கேன். ஏன்னா இந்த வீட்டோட மருமக காயத்ரிங்கிறதுனால நான் அதை பண்ணேன். இதெல்லாம் நந்தினி அவளா புரிஞ்சுப்பான்னு நினைச்சேன். ஆனா அவ அதை புரிஞ்சுக்கல. அவளுக்கு நான் புரிய வச்சிருக்கணும். அதையும் நான் தவறிட்டேன். இந்த மாதிரி என் மேல நிறைய மிஸ்டேக் இருக்கு. அதை விட்டுட்டு அவளை போய் நீ தப்பு சொல்லிக்கிட்டு இருக்க. அவ பண்ணதுல எந்த தப்பும் கிடையாது. நேற்று நான் பேச போனப்ப அவ என்கிட்ட அத்தை நான் இப்ப எதுவும் நான் பேச விரும்பலன்னு மட்டும் தான் சொன்னா. அவ என்கிட்ட மூஞ்சியெல்லாம் காமிக்கலையே. நீ என்ன பார்த்த? நீ எதுக்கு நீ தேவையில்லாத இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நீ இப்ப அப்படி சொல்லுங்கம்மா, தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கா. இப்போ நான் அவளுக்கு கேக்கு பிஸ்கெட் எல்லாம் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னல, அதனால தான் போற உங்களை நிறுத்தி வச்சு தேவையில்லாததெல்லாம் சொல்லி உங்களை பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கா. தெரியும்பா சந்தோஷ், அதனாலதான் நானும் அமைதியா இருந்தேன். இவ அப்படி என்னதான் பிரச்சனை பண்றான்னு பாக்கலாமே நான் அமைதியா இருந்தா, இவ இஷ்டத்துக்கு எவ்வளவு பேசிட்டு போறா. அவ்வளவு வன்மம் எதுக்குடி? உன் மனசுல இவ்வளவு வன்மம் இருக்கு நந்தினி மேல? அவ உன் ஃப்ரெண்டு தானடி, எதனால நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நீனு அம்மா என்னம்மா நீங்க வன்மம் வன்மம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் உங்களுக்கு சப்போர்ட்டா பேசுனேன், வேற ஒண்ணும் இல்ல. வாய முடி. நீ பண்றதுக்கு பேர் சப்போர்ட்டா? உன் எனக்கு பண்றான் பாத்தியா, அதுதான் சப்போர்ட். எனக்கும் பிரச்சனை வரக்கூடாது, நந்தினிக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறான். அதுதான் பண்ணணும். ஆனா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம அவ மேல தப்பு சொல்லிக்கிட்டு என்ன ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்க சப்போர்ட் பண்றேங்கிற பேர்ல. நீ பண்றதுக்கு பேர் சப்போர்ட் இல்லடி, நீ பண்றதுக்கு பேர் ஏத்தி விடுறது. இவளால அதை மட்டும் தான் பண்ண முடியும். இவளுக்கு வேண்டியது கிடைக்கலன்னா இவ என்ன வேணாலும் பண்ணுவா. ஃப்ரெண்டுன்னும் பார்க்க மாட்டா, அம்மானும் பார்க்க மாட்டா, கூட பிறந்தவன்னு என்னையும் பார்க்க மாட்டா. என்னென்ன பேச்சு பேசினா பாத்தீங்கல்ல கொஞ்ச நேரத்துல. அம்மா இவகிட்ட நின்று பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாமா, நீங்க வாங்கம்மா நம்ம போலாம். சரிடா வா போலாம். இங்க பாருடி, நான் திரும்பி வரதுக்குள்ள ஒழுங்கா ரூம்குள்ள போய் கதவு சாத்திக்க. என் கண்ணு முன்னாடி மட்டும் நீ தெரிஞ்சுன்னு விய, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வா சந்தோஷ் போலாம். ஆளையும் மண்டையையும் பாரு. எப்படியாவது இந்த அண்ணன் அம்மா கிட்ட இருந்து திட்டு வாங்க வைக்கணும்னு நினைச்சேன். கடைசியில அம்மா என்ன திட்டிட்டு போயிருச்சு. ஐயோ இதுல என்கிட்ட பேச மாட்டேன்னு வேற சொல்லிட்டு போறாங்க. அது எப்படி என்கிட்ட பேசாம இருக்க முடியும்? இன்னும் 2 நாள்ல எனக்கு தான் என்கேஜ்மெண்ட் வருது. அதை வச்சு எல்லாரையும் ஆட்டி படைக்கிறேன் நானு. பாரு சும்மா விட மாட்டேன் இந்த விஷயத்த. என்னம்மா காலையில டீ எல்லாம் குடிச்சியா? அதெல்லாம் குடிச்சிட்டேன். நீங்க என்னத்த காலங்காத்தால இந்த பக்கம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நானே வந்திருப்பேனே. பரவாயில்லடி, நான் என்ன 10 தெரு தள்ளியா இருக்கிறேன், பக்கத்து வீடு தானே. இப்ப அதெல்லாம் விடுடி. உன் மைண்ட் செட் எப்படி இருக்கு இப்ப? உங்ககிட்ட இப்ப பேசலாமா நானு? என்னன்னு சொல்லுங்க. நான் இப்போ ஓகே தான். அத்தை வேற என்னம்மா உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த சாரி நீ வாங்கிக்க, எனக்கு அப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். நேத்தே உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஆனா நீ எனக்கு இப்ப மூடு இல்ல, அப்புறம் பேசிக்கலான்னு சொல்லிட்டேன். அதனாலதான் இப்ப வந்திருக்கிறேன். இந்த சாரியை வாங்கிக்கடி. தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு சாரி எல்லாம் வேணாம். நான் உங்ககிட்ட பழையபடி பேசுறேன், ஆனா எனக்கு சாரி எல்லாம் வேணாம். ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? அத்தை உண்மையிலேயே மறந்துட்டேம்மா. அதுவும் இல்லாம சாரி எடுக்கிறப்ப நிறைய கன்ஃபியூஷன் வேற போய்கிட்டு இருந்தது. அதனாலதான் எனக்கு ஞாபகம் இல்லாம போயிருச்சு. நீ விட்டுற அந்த விஷயத்த. அதனால தானே அத்தை உனக்கு நேற்று போய் சாரி எடுத்துட்டு வந்தேன். உன்னை மட்டும்தான் மனசுல வச்சு எடுத்துட்டு வந்தேன். ப்ளீஸ்டா வாங்கிக்க இதை. நான் வேணா அத்தை உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். என்ன சாரி? ஐயோ அத்தை, நீங்கள் சாரி எல்லாம் என்கிட்ட கேட்கணும்னு அவசியமே இல்லை அத்தை. எனக்கு எப்படி சொல்கிறது, எனக்கு அப்போ ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு அத்தை. அதுவும் இல்லாமல் நான் சுடிதார் சட்டை பேண்டெல்லாம் தான் போட்டுட்டு சுற்றுவேன். சாரி எல்லாம் பெருசாக கட்ட மாட்டேன்னு வேறு நீங்கள் சொன்னீங்க. அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு அத்தை, கோவமாகிடுச்சு. நான் எல்லா பூஜைக்கும் சாரி தானே அத்தை கட்டுறேன், அப்புறம் எப்படி நீங்கள் என்ன அப்படி சொன்னீங்க? நான் உன்னை சமாளிக்கணுங்கிறதுக்காக அப்படி சொன்னேன்டி. அப்படி சொன்னா ஓ அத்தை அதனால தான் மறந்துட்டாங்க போல அப்படின்னு நீ எடுத்துப்பேன்னு நினச்சேன். ஆனால் நீ கரெக்டாக தெளிவாக இருந்த, அதனால நான் மாட்டிக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் நீ என்னை மறந்துட்டீங்களே அத்தைன்னு சொல்லும்போது எனக்கு உள்ள படப்படன்னு ஆயிடுச்சு. அதனால தான் நான் உன்னை அப்படியெல்லாம் சொல்லிட்டேன். ப்ளீஸ் டி விட்டுறேன்டி. எதுக்கடி பெரியவங்களை இவ்வளோ கெஞ்ச வைக்கிற? அத்தை அப்படியெல்லாம் இல்லை அத்தை. எனக்கு நீங்கள் கெஞ்சணும், என்கிட்ட வந்து சாரி கேட்கணும்லாம் எந்த எண்ணமும் கிடையாது அத்தை. எனக்கு உண்மையாக சொன்னால் காயத்ரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்னை மறந்துட்டீங்க. அதனால தான் நீங்கள் என்னை ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக நான் உங்ககிட்ட கொஞ்ச நாள் பேசாமல் இருக்கணும்னு நினச்சேன். இல்லை அத்தை, மேக்ஸிமம் ஒரு 2 நாள் பேசாமல் இருக்கணும்னு நினச்சேன். அப்போ தான் நீங்கள் இனிமேல் என்னை எப்போவுமே மறக்க மாட்டீங்கன்னு நான் நினச்சேன். வேறு ஒன்றும் இல்லை. அப்படியெல்லாம் இல்லைம்மா. நீ ஏன் அப்படி நினச்சிக்கிற? நான் உன்னை மறக்கவும் இல்லை, அதுவும் இல்லாமல் நான் உனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமையும் இல்லை. நீ அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கடி. இங்கே பாரு, காயத்ரி வந்ததுக்கப்புறம் அவளுக்கு ஏன் நான் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்குறேன்னா, அவள் அந்த வீட்டில் ஒரு ஆளாக அவள் நினைக்கணும். அதனால தான் நம்மெல்லாம் அவளுக்காக இருக்கிறோம், நம்ம அவளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோங்கிறத அவள் உணரணும். அதுக்காக தான் எல்லாத்துக்கும் அவளை நான் முன்னிறுத்துறேன். உன்னை நான் எதுக்கும் கூப்பிடாததுக்கு காரணம், நீ அந்த வீட்டுக்கு முறைப்படி மருமகள் ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையும் செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன். அவ்வளோ
அவ்வளவுதான். நீயே யோசிச்சு பாரு, வீட்டில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கும் சரி, இல்லை ஒரு ஃபெஸ்டிவலுக்கும் சரி, வீட்டில் சாமி கும்பிடுற போதெல்லாம் சரி, நான் உன்னை என்னைக்காவது வீட்டில் விளக்கேத்திடின்னு சொல்லியிருக்கிறேன்னா, இல்லை ஏதாவது ஒன்று வேலை வாங்கியிருக்கிறேன்னா, நான் உன்னை எதுவும் செய்ய விட்டதில்லை. ஏன்னா நீ அந்த வீட்டுக்கு மருமகளாக ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் செய்ய வைக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு. அவ்வளவுதான். காயத்ரியும் அப்படித்தான். அந்த வீட்டுக்கு அவள் சாமி கும்பிட்றதுக்கெல்லாம் கூட முன்னாடி வந்திருக்கிறா. ஆனால் நான் அப்பெல்லாம் எந்த வேலையும் வாங்கினதில்லை. ஏன் இப்போ வரைக்கும் கூட அவளை நான் எந்த வேலையும் வாங்குறதில்லை. எல்லாம் முறைப்படி மருமகள் ஆனதுக்கு அப்புறம் நான் செய்ய வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கும் நான் அதை தான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்டி. நான் உன்னை ஒதுக்கியும் வைக்கல, நான் உன்னை மறக்கவும் இல்லை. இந்த விஷயத்தை இதோட விட்டுறி. அப்போ உங்க வீட்டுக்கு மருமகள் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன எல்லா வேலையும் பண்ண விடுவீங்க, அப்படித்தானே? ஆமாண்டி, அதை தண்டி சொல்றேன். இதுவே பெரிய பொய் தான் அத்தை, போங்க. ஏன்டி அப்படி சொல்ற? இன்னும் உங்க புள்ளையோட சேர்ந்து எத்தனை நாள் நான் மளிகை கடைக்கு போயிட்டு பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு போட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் சூப்பர் மார்க்கெட்டுக்கெல்லாம் போயிட்டு அன்னைக்கு கூட அப்பளக்கட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். என்ன மறந்துட்டீங்களா நீங்க? அப்பயும் உங்க வீட்டுக்கு தானே நான் வேலை செஞ்சு கொடுத்தேன். இப்போ நம்ம புதுசா பேசுறீங்க. அட கடவுளே. இன்னும் சிரிப்பு. லூஸ் மாதிரி பேசாதடி. நான் அந்த மாதிரி வேலையெல்லாம் சொல்லலை. நான் சாமி சம்பந்தப்பட்ட வேலையெல்லாம் சொல்றேன். ஒரு மருமக ஒரு வீட்டில் என்னென்ன செய்வாளோ அந்த வேலையெல்லாம் நீ மருமகள் ஆனதுக்கு அப்புறம் தான் செய்ய வைக்கணும்னு நினைச்சேன். நீ வந்துட்டா இப்பதான் மளிகை சாமானை பத்தி பேசுறதுக்கு. அப்போ வீட்டில் மருமக செய்யறதுக்குன்னு தனியாக ஒரு வேலை இருக்குதா? ஐயோ கடவுளே, எனக்கு ஒன்றும் புரியல போங்க. ஆனால் இப்போ புரியுது அத்தை, சந்தோஷம் எப்படி இருக்கிறாருன்னு. ஐயோ நீங்களாம் இருக்கிறீங்களே. சரி விடுங்க விடுங்க, மன்னிச்சு விட்டுறேன் எல்லாத்தையும், விடுங்க. எனக்கு அது போதண்டி. அம்மா என்னடி என் புள்ளி இப்படி இருக்கான்னு சொல்ற? அவனுக்கு என்னடி, அவன் நல்லா தானே இருக்கான். யார் அவரா? அவர்கிட்ட நான் படுற பாடலாம் எனக்கு தானே தெரியும். சரி விடுங்க, எதுக்கு கொடுங்க என் புடவையே. இந்தாடி உன் புடவை. இதுக்கு தான் பெரிய போராட்டமே பண்ணியிருக்கிறேன் நீனு. ஆனா சத்தியமா என் வாழ்க்கையில தானே மறக்க மாட்டேன்டி. என் ஆயுசு முழுக்க இதை நான் ஞாபகம் வச்சுப்பேன். அதுக்கு தானே நான் இதையெல்லாம் பண்ணேன். நீங்க இனிமேல் மறக்கவும் மாட்டீங்க, மறக்கவும் கூடாது. நான் ஒரு அப்பாவி மாமியாருடி. இதுக்கு மேல இந்த மாதிரி எல்லாம் செய்யாத. சரிங்க மாமியாரு. அப்பாடா, என்னோட பெரிய கவலையே இப்பதாண்டி போச்சு. சரி, இப்ப என்கேஜ்மெண்ட்டுக்கான வேலையெல்லாம் பார்ப்போம். என்ன நீ என்ன பண்ணு, சட்டு புட்டுன்னு ஒரு சுடிதாரை மாட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துரு. ஓகே, ஆனா என்கேஜ்மெண்ட்டுங்கிறது மருமகளுக்கு உண்டான வேலையாச்சே. அதை நான் உங்க வீட்டுல செய்யலாமா? இப்போ மட்டும் செய்யலாமா? மாட்டிக்கிட்டீங்கல்ல நீங்க என்கிட்ட. எம்மடி, நீ மருமகள் ஆனதுக்கு அப்புறம் தான் சில வேலையெல்லாம் செய்ய வைக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா அதை எல்லாத்தையும் நான் என் மண்டையில இருந்து அழிச்சிட்டேன். சரியா? இப்ப முதல்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிப்போம். வா, நீயே பண்ணி எல்லா வேலையும் அந்த வீட்டுக்கு வந்து வாமா வா. இவ்வளோ சீக்கிரம் மாறிட்டீங்களே. சரி ஓகே விடுங்க, வர்றேன். ஆனா எல்லா வேலையெல்லாம் என்னை வச்சு வாங்காதீங்க. உங்க மருமக இருக்கிறாள் அதான் காயத்ரி, அவளையும் கொஞ்சம் வேலை வாங்குங்க. சரியா? நாங்க பங்கு போட்டு செய்யறோம் வேலையெல்லாம். தாராளமா செய்யுங்க. வாங்க மேடம், வாங்க. சரிங்க.